மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளும் இந்த டிவிக்கு ஆட்சியில் மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. மாறா இந்த ஆட்சியில் முதல் போட்ட அமைச்சர் தான் இப்போ டிவிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்து பரவலாக மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மீம்ஸாகவும் வருது. ஸோ மதுராதங்க பக்கத்தில் ஒரு 75 வயசு மூதாட்டியை கழுத்தில் இருக்க செயினை பறிக்கிறதுக்காக அவங்கள கீழே தள்ளி தலையை எடுத்துகிட்டு போயிட்டு கல்லில் அடித்து அவங்க கழுத்தில் இருக்க செயினை பறித்து இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. வடலூரில் 25 வயசு இளம் பெண்ணை முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆக்கி கொன்று போட்ட ஒரு கொடூரங்கள்லாம் நடக்குது. ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு 6 இளைஞர்களை வெட்டுற சம்பவமாக இருக்கட்டும், இல்லை திருநெல்வேலி பக்கத்தில் 2 இளைஞர்களை முகம் தெரியாத நபர்கள் வெட்டுறதா இருக்கட்டும், இப்படி கொலை, கொள்ளை, பாலியல், மூதாட்டிக்கு வன்கொடுமை, இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. போன ஆட்சி பீரியடில் இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது, இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம், இல்லை டிவிக்கே தான் காரணம், இல்லை டிவிக்கு அமைச்சர்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், தப்பு பண்ணுறவங்க திருந்தினா மட்டும்தான் தப்பை குறைக்கவோ இல்லை நிறுத்தவோ முடியும். இதுக்கு டைரெக்டாக அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி தப்பு பண்ணுற ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அடுத்த நபர் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய பெரும்பாலானுடைய ஒரு மனசாட்சி சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த வழியில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் புரியும். மாறா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? தொழில்துறை அமைச்சரை ரீல்ஸ் போட்டு தமிழ்நாட்டுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிற்சாலைகளை வர வைக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்குறீங்க. இந்த பக்கம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கவர் ஆய்வு பண்ண போகும்பொழுது ஒருத்தர் பஸ் புக் பண்ணி வரலைங்க, ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கு உடனடியாக அவர் பதில் சொல்ல விடாமல், தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல, தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு அவர் வாயை அடைச்சி அவருக்கான ஒரு பதில் எதுவுமே சொல்லாமல் கடந்து போகிறீங்க. இங்கே தாம்பரம் பக்கத்தில் ஒரு புக்லிங் வச்சுருக்க ஒரு தொழிலாளி டிரைவர் அந்த ஒரு வீட்டை இடிக்கும் பொழுது அங்கே வந்த டிவிக்கு நிர்வாகி பணம் கேட்டு அவர் அடித்ததுக்காக அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்கியிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எதுவுமே நடக்காத இருக்க பார்த்துக்கக்கூடிய அரசாங்கமாக நீங்கள் செயல்படணும். மீண்டும் நான் சொல்கிறேன், டிவிக்கு அரசாங்கத்தை கேலி பண்ணணும் இல்லை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. உங்களுடைய நல்ல செயல்கள் மூலயமா அந்த நல்ல செயல்களை நான் எடுத்து சொல்கிற மாதிரியோ இல்லை என்னை போன்ற மக்கள் எடுத்து சொல்கிற மாதிரியோ இல்லை அதுக்காக நல்லது பண்ணி மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுற மாதிரியோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மக்களுக்கான வாய்ப்பை அது டிவி கேக்கு வருங்காலத்தில் நல்லதாக இருக்கும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மீண்டும் சந்திப்போம்.